கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கண்டிப்பு காட்டியிருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அலுவலகத்தில் உடன்பிறப்பை இன்று நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வேதாரண்யம், புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு தொகுதிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வேதாரண்யம் தொகுதியில் கடந்த முறை தோல்வியுற்ற நிலையில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்லாவரம் தொகுதி நிர்வாகிகளை பொறுத்தவரையிலும் அங்கு உள்கட்சி பூசல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை அனைத்தும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் திருநெல்வேலி தொகுதியில் முதலமைச்சர் இது போன்ற எச்சரிக்கை என்பதை விடுத்திருந்தார். வெற்றி பெறவில்லை என்றால் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் நிர்வாகிகள் அனைவரின் பதவி என்பது பறிபோகும் என்று தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஒசூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த முறை கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்று வேதாரண்யம் தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கண்டிப்பு காட்டியிருக்கிறார். அதே போல பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் உட்கட்சி பூசல் எதுவும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.